மீனாவும் முத்தும் சீதா வந்து டிகிரியில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ மீனாட்ட முத்து கேட்குறாங்க, மீனா நான் வந்து மாலை வந்து போடுதுன்னு சொல்லியிருக்கேன், அவளுக்கு போடணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றிங்க. எங்கள் அப்பா இருக்க இடத்துல நீங்கள் இருந்து யோசிக்கிங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா இருந்ததுன்னா என்ன செஞ்சுருப்பார் சொல்லு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய பேரை கூப்பிட்டு என் மக டிகிரி முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசியிருப்பார் அப்படிங்கிறாங்க. நம்மளும் பேசிடலாம், ஒரு மண்டபமே பிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க மண்டபம்லாம் பிடிக்கணும் எத்தனை லட்சம் ஆகும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. மீனா லட்சமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு தெரிஞ்சவங்க மண்டபம் வச்சுருக்குறாங்க. அவங்க என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காங்க, நான் கனடாவில் இருக்கேன், என் சொத்து இங்கே தான் இருக்குது, கல்யாண மண்டபம் இருக்குது, நீங்கள் ஒரு நாளோ 2 நாளோ எத்தனை நாளும் எடுத்துக்காங்க, ₹1 காசு நான் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க பேருக்கு பேசியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. பேருக்கெலாம் பேசலை, உண்மையிலே வந்து உண்மையை தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஜீவா மேடம் வணக்கம், நான் முத்து பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. எப்படி முத்து அப்படிங்க, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மேடம் எனக்கு ஒரு உதவி செய்யணும் மேடம் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் முத்து, நான் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், மண்டபத்தில் ஒரு 1 ஹவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு கொஞ்சம் மண்டபம் வேணும் மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து எத்தனை நாளாலும் எடுத்துக்கோங்க, நான் தான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன், மண்டபம் உங்கள் மண்டபம் மாதிரி சரிங்களா. நான் கனடாவிலேருந்து இங்கே வந்து வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வேண்டிய உங்களுக்கு கொடுக்காம எப்படி, சரியா? நீங்கள் மண்டபத்தை எடுத்துக்கோங்க, நான் மேனேஜர்கிட்ட உடனே பேசிடுறேன். மேனேஜர் தான் உங்களுக்கு தெரியுமே, நான் சொன்னோன்னு சொல்லுங்கள், நானும் ஒரு வார்த்தை பேசிடுறேன். என்ன வாடகை ஏதோ நீங்கள் 5 காசு தர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மேடம் அப்படிங்க, ₹1 தர வேண்டாம் முத்து, நாங்கள் வந்தால் நீங்கள் தான் என்ன காரில் கூப்பிட்டு போகிறீங்க வாரீங்க, நம்பிக்கையாக இருக்கிறீங்க. என்கிட்ட எவ்வளவோ பணம் இருக்கும், நீங்கள் பார்த்துக்க தான் செய்கிறீங்க. தங்க நகை வச்சுருப்பேன், எல்லாமே வச்சுருப்பேன், கயிறு நகை வச்சுருப்பேன், அதெல்லாம் வந்து பாதுகாப்பாக கொண்டு நீங்கள் ஹோட்டலில் இறக்குறீங்க, போகிறீங்க, என் வீட்டில் விட்றீங்க, எல்லாம் இருக்கும்போது நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று ஆனும்போது என்கிட்டலாம் வாடகை தயவுசு சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் மேடம் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, அதுக்கு ஈடாக நான் ஒன்று கேட்பேனே அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் உள்ள வீடியோவோ இல்லைனா ஃபோட்டோவோ எனக்கு அனுப்பணுமே அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மேடம் அனுப்புகிறேன் மேடம் அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோவும் அனுப்புகிறேன் மேடம், செல்லில் வீடியோவும் அனுப்புகிறேன் மேடம் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு வீடியோகிராஃபர் இருக்கார், அவங்க சீடிலேருந்து எல்லாமே போட்டு தந்துடுவாங்க, பென்ட்ரைவில் கூட போட்டு தந்துடுவாங்க, நீங்கள் காசு எதுவும் கொடுக்க வேணாம், நான் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் ஆள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க மேடம், ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்கிறாங்க. மீனா ஒரு மண்டபத்துலேயே ஃபங்க்ஷன் வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம், அவங்க அப்பா இருந்தால் என்ன செஞ்சிருப்பார், ஒரே கூப்பிட்டு எல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லுதில்ல, நான் அதோட கிராண்டாக பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு மண்டபம் ஃப்ரீ, பூவும் ஃப்ரீ தான், பூவும் அங்கிட்ட இருக்குது, சரியா? எல்லாரையும் கூப்பிட போகிறோம், டீ காஃபி நீ சூப்பராக போட்டுருவேன், என்ன வடை நீ போட்டுருவேன், நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை, காஃபி குடிக்கிறது கப்பும் இந்த மாதிரி தான் வாங்கணும், வேறு ஒன்றும் இல்லை, மிச்சர் கொஞ்சம் வாங்கணும், இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை, மிச்சர் கூட நான் அரிச்சிடுவாங்க அப்படிங்கிற. பிறகு என்ன, நான் இவ்வளோ வேலையை செலவே முடிஞ்சு போச்சு, ஒரு ₹1000 செலவு பண்ணால் போதும், நம்ம சிறப்பாக பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. மீனா இதை வந்து முதல்ல அப்பாட்ட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா போகிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. சீதா வந்து டிகிரியில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாவா அப்படிங்கிறாங்க. யார், நம்ம சீதாவா, மீனா தங்கச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. வெரி குட் அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்கள் தான்ப்பா அவளை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்காமல் எப்படி போமா வீட்டுக்கு கிளம்புமா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம்ப்பா அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா வீட்லேயே அவள் தான் முதல்ல டிகிரி முடிக்க, அப்போ தான் முதல் பட்டதாரி, அந்த பட்டதாரியை வந்து அப்பா இருந்தால் பெருமைப்படுத்திருப்பார் அப்படின்னு வந்து மீனா சொன்னாப்பா. நீங்கள் தானப்பா அடிக்கடி சொல்லுவீங்க, அந்த வீட்டுக்கு நான் ஒரு தகப்ப மாதிரி, மூத்த பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லுவீங்களாப்பா, அப்போ நான் அதுக்கு ஏற்றாப்புல செய்யணும்லப்பா அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ தானே நீ என் புள்ள, கரெக்டான பாயிண்டில் நீ போய்கிட்டு இருக்க, கரெக்டாக நீ தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஒரு மண்டபத்தில் அந்த ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா சரி ரைட்டு, அதுக்கு நான் வேணா காசு தரேன் கொஞ்சம் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இப்போ காசு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னது காசு கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவனுக்கு ஏற்கனவே வீட்டு பத்திரத்தை தூக்கி கொடுத்தீங்க, ₹4,00,000 அடவு வச்சான், அந்த பத்திரத்தை திருப்பியும் செய்யலை, ஒன்றும் செய்யலை, அவன் காராக வாங்கிட்டு நான் பெரிய கார் ஓனர்னுக்கிட்டு இருக்கான், நீங்கள் இதில் வேறு காசு தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மற்ற பிள்ளைலாம் இல்லையா, இல்லை கெட்டின பொண்டாட்டி நான் தான் இல்லையா அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு, தலையும் புரியாமல் காலும் புரியாமல் பேசிகிட்டு இருக்க அதை வச்சியா, அவன் என்ன சொன்னான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு புரிஞ்சுட்டு பேசு அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னான் அப்படிங்கிறாங்க. மீனாவோட தங்கச்சி டிகிரியில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்ப ஷாக்காக நிற்கிறாங்க. ஐயோ, குடும்பத்தில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணது அளவுக்கு படிக்கிறவா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அது எதுவும் பொய் சொல்லியிருப்பாங்க வா அப்படிங்கிறாங்க. அத்தை என் தங்கச்சி பொய் சொல்கிறவ கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ நான் பொய் சொல்கிறவளா அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ சொல்லி தான் தெரியுமாம்மா நீங்கள் பொய் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு, டேய் அந்த உங்கள் வீட்டு பிரச்சனையாக இருக்குதா எங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கம்மா, என் கொழுந்தியா வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கா, அவளை மாலை போட்டு பாராட்ட வேண்டியது ஒரு மச்சானுடைய கடமை, அப்பன் ஸ்தானத்தில் நான் செய்ய போகிறேன். என்ன பக்கத்தில் ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மண்டபம் இருக்குது, வாடகை எதுவுமே கிடையாது, அந்த மண்டபத்தில் வந்து நான் ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உன்னை நம்பி யாரா மண்டபம் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. என்னை நம்பி மண்டபமா,
மண்டபத்திலேருந்து அவ்வளவு வசதிகளையும் ஃப்ரீயாக பண்ணி தராங்க அப்படிங்கிறாங்க. ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க இவருக்கு. ஒரு மண்டபத்தோட வாடகை என்ன தெரியுமாடா, லட்சக்கணக்கில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வராரு, என்னம்மா மண்டபம் வாடகைலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, மண்டபம் கட்டி விட போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாடா, இந்த வீடு இருக்க நிலைமையில் மண்டபம் கட்டி விட வேண்டியதான், இங்கே ஒருத்தன் ஒரு லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா அப்படிங்கிறாங்க. டேய், என் குழந்தையா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாடா, நீ கூட 7 டிகிரி வச்சுருக்கேன் 8 டிகிரி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன், ஆனால் நீ ஒன்றுலையுமே ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணல அப்படிங்கிறாங்க. யாரா சொன்னால், நான் கோல்டு மாடல் அப்படிங்கிறாங்க. அப்போ கோல்டு மாடல் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. மனோஜ் மூச்சே காட்டாமல் இருக்கிறாங்க. முன்னாடி மனோஜ் நீ கோல்டு மாடலே வாங்கலையா அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. விஜயாவும் கேட்குறாங்க. கோல்டு மெடல் வாங்கலாமா, ஆனால் பாஸ் ஆகிட்டோமா அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கேன் அப்படி. ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டு தான் இவ்வளோ வாய்ப்பு பேசுறியாடா மீனா, ஜஸ்ட்டு பாஸ்னு என்னது அப்படிங்கிறாங்க. எங்க கரெக்டாக எடுத்து மார்க்கில் பாஸ் பண்ணுறது, 35னா 35 மார்க் மட்டும் எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. இது எடுத்துகிட்டு தான் 7 டிகிரி படித்தேன் 8 டிகிரி படிச்சிருக்கேன்னு சொன்னியா, என் குழந்தைய மார்க் என்ன தெரியுமாடா, ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் என்ன தெரியுமாடா, 98%. புரியுதா? அந்த மார்க் எடுத்தவளை என்ன செய்யணும், யூனிவர்சிட்டியிலேருந்தே ஒரு நாள் பாராட்டுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் வந்து பாராட்டு விழா வைக்க போகிறோம் மண்டபத்தில், வந்து சேர்ந்துரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இது நம்ம சொந்த ஃபங்க்ஷனு, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே போகணும் அப்படிங்கிறாங்க. அப்பா எனக்கு பிஸ்னஸ் விஷயமே எனக்கு லீவ் போட முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு, இப்போ நீ வீட்டுக்கு வந்துட்டேன், இன்னொரு 1 ஹவர் 2 ஹவரில் தான் வைக்கணுமா, அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே கிளம்பி போய் அந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சுட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சாப்பாடு வீட்டில் தான் சாப்பிட போகிறோம், அங்கே என்னப்பா செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எப்பா எல்லா ஏற்பாடுமே வீட்டிலேயே பண்ணிடலாம்ப்பா, மீனா வந்து மிச்சர் அரிசிடுன்னு சொல்லிட்டா, வடை ரெடி பண்ணிடுவான்ட்டா, டீ காஃபி ரெடி பண்ணிடுவா, நான் கப்பு மட்டும் தான்ப்பா கடையில் வாங்கணும், வேறு ஒரு செலவும் கிடையாதுப்பா, நம்ம வீட்டிலேருந்து எல்லோரும் காரில் போய் இறங்க வேண்டியது, மீனா வீட்டிலேருந்து எல்லோரும் காரில் தூக்கி கூட்டி கொண்டு அங்கே விட வேண்டியது, தெரிஞ்சவங்க பூ கட்டுறவங்க, அப்புறம் வந்து கார் டிரைவர் எல்லாருக்குமே நான் சொல்ல வேண்டியது, மனோஜ் தெரிஞ்சவங்க மனோஜ் சொல்ல வேண்டியது, யார் யாருக்கு என்ன தெரியுமோ சொல்ல வேண்டியது அப்படிங்கிறாங்க. சரி ரைட், அப்போ நான் ஃபாரஸ்ட்டை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஏங்க முதல்ல ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம், நீ யாருக்கு ஃபோன் பண்ண போறியா, நான் யாருக்குங்க ஃபோன் பண்ண போகிறேன், மீனா தங்கச்சி வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு அது பெரிய விஷயங்க, நம்ம வீட்டுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம பையன் வந்து எத்தனை டிகிரியோ படிச்சிருக்கான், நம்ம இது மாதிரி எதுவும் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோமாங்க போயிருக்கோமாங்கங்காங்க. இந்த பாரு, ஓமம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணலை, ஊர் உலகம் பெருமைப்படுத்த மாதிரி அவன் படிக்கலை, வேலையும் பார்க்கல. ஏப்பா நான் பிஸ்னஸ் பண்ணுறோம்லப்பா அப்படிங்கிறாங்க. நீ பிஸ்னஸ் பண்ணுறடா, இல்லை லாபகரமாக ஏதாவது பண்ணியிருக்கியா, ஒன்றும் கிடையாது. உன் மாமனார் பணத்தை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னு சுற்றிட்டு இருக்கேன், ஆனால் என்ன நடந்துச்சு, ஒன்றும் கிடையாது. பாரு இப்போ பாரு, முத்து பழக்கத்தை பாரு, பெரிய மண்டபமாக வாடகை மட்டுமே 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா அவருடைய மண்டபத்தை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதுவும் எத்தனை நாளும் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்கப்பா. இவன் அப்படி தான் ஏதாவது பேசிகிட்டு இருப்பான்ப்பா, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் விட்டு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போய் டிரைவருக்கு பூரா ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்களுக்கு பூரா சொல்கிறாங்க. மீனாவும் ஃபோன் அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே. உடனே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. என்னங்க ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க, இன்னொரு வீட்டில் ஃபுல்லாக பாஸ் பண்ணால் இவங்களுக்கு ஏன் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு வீட்டு பிள்ளையா, முத்து அந்த வீட்டில் பொண்ணு எடுத்துருக்கான், அவன் தான் மூத்த மருமக, அவன் தான் நின்று செய்யணும், அவன் கரெக்டாக பொறுப்பாக பார்த்துட்ருக்கான். உனக்கு முடிஞ்சால் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா ஓரமாக இரு, ஆனால் ஃபங்க்ஷன் நீ வந்தாகணும், ஏன்னா நான் அவனை கட்டியிருக்க பாவத்துக்காக நீ வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. பார்வதி பண்ணிக்கலாம், பார்வதி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வா அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷனு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமே அப்படிங்க. ஆமாம், திங்கணும்னு அலைஞ்சிட்டே இரு. இந்த மீனா தங்கச்சி இந்த டிகிரியில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாலாம் அப்படிங்கிறாங்க. என்ன ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாளா, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணது சாதாரண விஷயமா அப்படிங்கிறாங்க. என்ன நீனா உங்களுக்கு சிங்கடிக்கலான்னு பார்க்கையா, என்ன எவ்வளோ பெரிய விஷயம், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க முடியாதா படிக்கிறவங்க எல்லாராலையும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாராலையும் எடுக்க முடியாது, மோன்னு தான் படிச்சிருந்தான், எல்லாம் ஜஸ்ட் பாஸ் தான் இருக்கான், நான் ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்தான் அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. நானும் தான் டிகிரி படித்தவன் தான் அந்த நேரத்தில், நான் தான் அவன் டிகிரி வாங்கி பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவனுக்கு அது தெரிஞ்சிருக்கு, எனக்கு கூட தெரியலையே அப்படிங்கிறாங்க. அதனால் ஒன்றும் பேசாத, மீனா தங்கச்சி எடுத்தது நம்மளுக்கெல்லாம் பெருமை தான், ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடுவோம். எப்படி மீனா கைவண்ணத்தில் ஏதாவது ஒரு பண்டம் செஞ்சு தருவா வரவங்களுக்கு, நான் வருவோம்பா கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. ஆமாம் தான் அலைவியே, நீ வீட்டுக்கு வந்துரு, காரில் சேர்ந்தாவில் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே எத்தனை கார் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதான் முத்துக்கிட்ட 2 கார் இருக்குது, இவன்ட்ட ஒரு கார் 3 கார் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ 3 காருக்கு ஓனரா நீ அப்படிங்கிறாங்க. நான் ஓனர் இல்லை, என் பையன் மனோஜ் தான் வந்து பெரிய கடைக்கு ஓனர், அவன் காருக்கு ஓனர், அவன் மற்ற யாரை பற்றி நான் பேச விரும்பலை அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு ட்ரெஸ்ஸு போட்டிருக்குதுன்னா ஓனர் வேறு ஆள் ஒன்று மாதிரி இருக்குது, உன் கதை தான் வந்து சினிமாவில் வர ஜோக்கு மாதிரி இருக்குது, சரி வந்துடுறேன் போன வை அப்படிங்கிறாங்க. பார்வதி புறப்பட்டு வந்துடுறாங்க. என்ன பார்வதி இப்போ தான் ஃபோன் அடித்தேன் அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உன் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன், நீ ஃபோன் அடித்தே பேசிக்கிட்டே வரேன் அப்படிங்கிறாங்க. சாப்பாடுனா போதுமே, உனக்கு மூக்கு வேத்துருமே அப்படிங்கிறாங்க. நீ தானம்மா சொன்னேன், நீ பார்க்க வந்தேன், நீ சொன்னேன், நான் வரேன்னு சொன்னேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ அத்தை நீங்களும் வந்துடணும் அப்படிங்கிறாரு முத்து. மீனாவும் சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்துடுவேன், நான் வராமல் எப்படி,
விஜயா பொண்ணு தான் அவள் சார்பில் நீ கூப்பிட்டா அப்படிங்கிறாங்க. அம்மாவே கூப்பிட்டாங்களா, அப்போ பாருங்க சிறப்பு தான் அப்படிங்கிறாங்க. உடனே டேய் சீக்கிரம் ஃபங்க்ஷன் முடியல, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்டா, எனக்கு கடையில் அதிகபட்சமான வேலை அப்படிங்கிறாங்க. சரி இன்றைக்கி வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறாங்க. அது லட்சக்கணக்கில் இருக்கும், ஆயிரக்கணக்கில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்பா கொடுக்குற 50,000 நாளைக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. நாளைக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு மனோஜ். இது உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே காரு ரெடி ஆகிடுது. இந்த சூழ்நிலையில் வீட்டில் 2 காரில் ஏற்றி கொண்டு மண்டபத்தில் இருக்கிறாங்க. ஒரு காரை அனுப்புகிறாங்க சீதா வீட்டுக்கு. சீதா அம்மா தம்பி 3 பேருமே ஏறி வராங்க. இங்கே கிளம்பி வரதுக்கு முன்னாடி சீதா அம்மா சொல்லிடுறாங்க, ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு மாப்பிள்ளை, நம்ம கூட நம்ம வீட்டில் பொண்ணுக்கு அவர் நடத்துகிறாரு, தன்னுடைய பெத்த மாதிரி நடத்துகிறாரு நம்ம மருமகன். அவரை உனக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ, அவருக்கு ஒன்றை பிடிக்குமோ பிடிக்கலையோ எதுவுமே சொல்ல மாட்டார், அதே மாதிரி நீ எதுவும் சொல்லாத அப்படிங்கிறாங்க. நான் எதுவுமே சொல்லலாமா, அக்காவுக்கு பாராட்டு விழா நடத்தும்போது நான் என்ன சொல்ல போகிறேன், ஆனால் மச்சான் வீட்டிலேருந்து யாரும் பேசாமல் இருந்தால் சரி தான், முத்துமாமா வீட்டிலேருந்து யாராவது பேசுனாங்கன்னா நான் கண்டிப்பாக பேசுவோமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நம்ம செலவு பண்ணி சீதாவுக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும்னா அவங்க வைக்காங்க, அதை நீ பெருமையாக தான் நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இதான் ஆச்சரியமாக இருக்குமா, மீனாக்கா போனதே அந்த வீட்டுக்கு யாருக்கும் பிடிக்காது, அவங்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்கன்னு நீ சொல்கிற, அங்கே போய் பார்த்தா தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏதோ காரில் போய் இறங்குறாங்க. இறங்கினோன்னே எல்லாரையும் வாங்கன்னு கேட்குறாங்க. மீனா வாசல்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மச்சான் தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு, என் புருஷன், அவர்கிட்ட வந்து எதுவும் வச்சுக்காத அப்படிங்கிறாங்க. நான் ஏன் வச்சுக்க போகிறேன், உன் புருஷன் நான் பேச மாட்டேன் சரியா அப்படிங்கிறாங்க. இது ரோகிணி கேட்குறாங்க, அப்போ புருஷனும் மீனா புருஷனும் இன்னும் பேச மாட்டாங்களா, ஓ கையை ஒடிச்சு விட்டதுக்கு பேச மாட்டாங்களோ சரி அப்படின்னு நெக்ஸ்ட்டு மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க. மண்டபத்தை பார்க்குறாங்க, செமையான மண்டபமாக இருக்குது. இந்த மண்டபத்தை முத்துக்கு எப்படி புக் பண்ணா அப்படிங்கிறாங்க. ஏதோ தெரிஞ்சவங்களாம், இவன் வந்து கார் ஓட்டுறானா, அந்த அம்மா கனடாவில் இருக்கும் போல், இவ்வளவுமே ஃப்ரீயாக கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. பாருங்களேன், எனக்கு வந்து நேரத்தை ஏசி மண்டபம், வீடியோ ஃப்ரீ, சாப்பாடு கூட கொடுப்பாங்க போலையா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே டேய் சாப்பாடெலாம் கிடையாடா, நாங்கள் டீ ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மண்டபத்தினோட மேனேஜர் வராங்க. வந்துட்டு ஜீவா மேடம் பேசினாங்க சார், சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒரு 100 பேருக்கு ரெடி பண்ணியிருக்கோம் சார் அப்படிங்கிறாங்க. 100 பேருக்கு ரெடி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நாங்கள் ஒரு 50 பேர் தான் கூப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. சார் 100 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ண மேடம் சொல்லிட்டாங்க, சைவ பிரியாணியும் ரெடி பண்ணியிருக்கோம், அசைவமும் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி சைவ சாப்பாடு இருக்குது, அசைவ சாப்பாடு இருக்குது சார், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் வந்துடும் சார் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டால் முத்துக்கு பயங்கர சந்தோஷம், மீனாவுக்கு அதோட சந்தோஷம். எங்கே இந்த மேடம் இப்படிலாம் செய்கிறாங்க, மேடத்துக்கு நம்ம என்னங்க செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதான் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் அவங்கள்ட்ட மண்டபம் மட்டும் தான் நான் கேட்டேன், நீங்கள் இப்படியே அஸ்திட்டீங்களா மேடம் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள் முத்து, நான் 5 காசு தந்தாலும் நீங்கள் வாங்க மாட்டீங்க சரியா, உங்களுக்கு எவ்வளவோ செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை, ஆனால் உங்கள் குழந்தையாளுக்கு நீங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க, அப்போ என்னால் முடிஞ்சது செய்யணும்ல, எங்கள் வீட்டு பிள்ளை தானே அதுவும், ஏன்னா அது என் தங்கச்சி மாதிரி தானே, என் தங்கச்சிக்கு நான் செஞ்ச மாதிரி நினச்சிக்கிறேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் சொன்னதை மறந்துடாதீங்க, ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி விட்ருங்க, ஒரு செல்லில் எடுத்தாலும் போதுமானது, எங்கள் ஃபோட்டோகிராஃபர் எடுப்பார், அதே போல் வீடியோவும் எடுப்பார், அதை அவங்க எனக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் அவங்க பர்சனல் செல்லேருந்து எடுத்திங்கன்னா அது ரசனையை தனி தான், யாராவது என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னு இந்த வீடியோ ரெக்கார்டோடு அனுப்புங்க, அது கொஞ்சம் கேட்க ரசனையாக இருக்கும். நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேண்ணா, நம்ம உறவுகளை பார்த்த மாதிரி இருக்கும். இந்தியர்களை வந்து வெளிநாட்டிலேருந்து பார்க்குற சுகம் தனி தான், பக்கத்தில் இருக்கும்போது யாரோட அருமையாக இருக்குன்னு தெரியாது, ஏன்னா வெயிலோட அருமை நிழலில் தானே தெரியும்னு சொல்லுவாங்க, நிழலோட அருமை வெயிலில் தெரியுமாங்க. அது மாதிரி தூரத்தில் இருக்கும்போது நம்ம உறவுகளை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமாக நான் அதை நிறைவு பண்ணிப்பேன். அதனால் உங்கள் குழந்தையாளுக்கு பட்டமளிப்பு விழா மாதிரி நீங்கள் நடத்துகிறீங்க, அந்த விசேஷத்தை தான் எனக்கு அனுப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்டேஜில் எனக்கு விட்ருக்காங்க சீதாவுக்கு ஒவ்வொருத்தராக மாலை போடுறாங்க. முத்து போய் மாலை போடுறாரு. இதை பார்த்துட்டு பக்கத்தில் போன மனோஜ் வந்து, டேய் என்னடா 2வது கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிறியாவில் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வெளுன்னு வெளுக்காங்க. வெளுத்தோடனே டவார்னு 2 பல் விழுந்துருது மனோஜுக்கு. மனோஜ் அப்படிங்கிறாங்க. டேய் வாயை கூப்பிட்டா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. என்ன வார்த்தை அவன் சொன்னான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இன்னும் என்னம்மா சொன்னார் அப்படிங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இதை மட்டும் சீதா காதில் கேட்டுருந்துச்சோ போட்டிருப்பேன், அங்கே மேலே அனுப்பியிருப்பேன் தலைவனை, கையை ஒடிச்சும் கால் ஒடிச்சும் நீ திருந்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் இது பண்ணலாம் வைக்கலாம், உங்களுக்கு முடியலன்னா மச்சினனுக்கு உங்களுக்கு ஆகாதில்ல, நீங்கள் அங்கே காட்ட வேண்டியதானே வீரத்தை அப்படிங்கிறாங்க. ஏன் அவர்கிட்ட காட்ட முடியாது, ஏன்னா அவன் சிட்டிக்கிட்டே இருக்கான், அவன்கிட்ட காட்ட முடியாது, ஆனால் என் புருஷன் ஒரு உங்களுக்கு தொக்கா தெரிஞ்சிச்சு போல என்ன அப்படிங்கிறாங்க. அவன் புருஷன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதுவும் நான் கேட்க தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இதே நிலைமையில் நீ இருந்தால் சொன்னால் சம்மதிப்பியாமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் முத்து, சபையில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எங்கள் புருஷனை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க, அவர் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பிஸ்னஸ் மேன் தான், நானும் பிஸ்னஸ் மேன் தான், எனக்கு 2 கார் இருக்குது சரியா, 2 காருக்கு சொந்தக்காரன் நான், ஓனர் தான் சரியா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க ஃபங்க்ஷன் நம்ம தான் வச்சுருக்கோம், நீங்களே பிரச்சனை பண்ண அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை விடுங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. அதை சொன்னது
நீங்கள் கேட்டாங்க நீங்களே 4 பூசை கொடுங்கன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா காதுக்குள்ளே சொல்கிறாரு, நீங்கள் கொடுத்தது சரிதாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா கொடுத்தது சரிதான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கும் இது தெரியுது. முத்து நீ பண்ணது இப்போ தப்புன்னே சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க 2 பல்லுமே கொட்டி போச்சு. பல் வேறு கட்ட தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. வேறு பல்லு கட்டுறாங்க. பல்லை கட்டிட்டு இங்கே மண்டபத்துக்கு வராங்க. உடனே மனோஜ் நம்ம இங்கே இப்படி கட்டிட்டு இங்கே வரணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே பிரியாணிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக மனமாக இருந்துச்சு, சாப்பிட்டு போயிடுவோம், எப்படியும் செலவு எழுதி விட்டுட்டான், நம்மளுக்கு ஒரு 8000 செலவாயிடுச்சு, அந்த 8000 சாப்பிட்டு அது கிளிப்புன்னு சொல்லி தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து எல்லாருக்கும் பந்தி வைக்கிறாரு, பார்க்குறாரு, மனோஜ் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. என்னடா வீம்புக்காரா கிளம்பி போனேன் இப்போ வந்து சாப்பிட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. உன் மேலே தான் எனக்கு கோவம், தவிர்த்து சாப்பாடு மேலே கோவம் இல்லை, ஒழுங்காக பிரியாணி வை, பீஸ் வரணும் அப்படிங்கிறாங்க. வரும் அப்படின்னு சொல்லி பிரியாணி வைக்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. எல்லாருமே சீதாவை ஆசீர்வதிச்சுட்டு போகிறாங்க. இதனால மீனாவுக்கு அவர் தம்பி சத்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். இது வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்து சிட்டிக்கு அனுப்புகிறாரு. சிட்டி எங்கள் மாமாவை 1000 நான் குறை சொன்னாலும் சரி தான், 1000 இது பண்ணாலும் சரி தான், இதில் கலக்கிட்டார். ஏசி மண்டபத்தில் எங்கள் அக்கா டிகிரி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அசத்திட்டார். எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடச்சிச்சு. குறிப்பாக எங்கள் அக்கா வீட்டில் யாருமே வரமாட்டாங்க, வைக்க மாட்டாங்கன்னு நினச்சோன்னா எங்கள் மாமா அதுலேயும் சாதிச்சு காமிச்சிட்டாரு. எல்லாரையும் வர வச்சு எல்லாரோட ஆசீர்வாதமும் வாங்க வச்சு எதையோ ஒரு வார்த்தையை விட்டுருப்பார் போல எண்ணெய். இது எங்கள் வீட்டை விட்டு கொடுக்காம 2 பூசை கொடுத்து எண்ணெய் பல்லையும் தட்டி கீழே இறக்கி இவ்வளவும் பண்ணிட்டார். அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போகிற போக பார்த்தா எங்கள் மச்சான்ட்ட எங்கள் மாமாங்கிட்ட நானே வந்து சாரி மாமான்னு சொல்லிடுவோம் போல், அந்தளவுக்கு எங்கள் மாமா பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி பேசுகிறான், இவனை வச்சு தானே வந்து என் மாமனை வந்து நம்ம டர் பண்ணலான்னு பார்த்தா இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லி, சரி சத்யா நீ உங்கள் மாமாவோட சேர்ந்தா அதோட சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமாட்ட சாரி கேட்க போகிறேன் அப்படிங்கிறேன். ஏன் சாரி கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இவ்வளோ நாளும் அவரை நான் தப்பாக பேசுனதுனால தான் என் கையை இப்படி பண்ணிட்டாரு, மற்றபடி அவர் நல்லவராக தான் இருக்கேன், நான் தான் தப்பாக புரிஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படிங்கிறாங்க. என்னடா சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருமாம்மா அப்படிங்கிறாங்க. மன்னிச்சிருக்கணுமா, நீ என்னடா தப்பு செஞ்ச அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா அவங்கள கையை நான் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. டேய் நீ கை வாங்கினதுக்காக எனக்கு கோவரலடா, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஆகிட்டேடாங்கிற கோவத்தில் தான் நான் வந்து முறுக்கி விட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சாரி மாமா அப்படிங்கிறாங்க. சரி இன்னும் நல்ல மாதிரி இருக்கும் அதை சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லாமல் எனக்கு சாப்பிட முடியாது, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இங்கே சாப்பிட முடியாது, அங்கே சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கேனா லெஃப்ட் கையில் சாப்பிடுவேன், இங்கேனா ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதை பற்றி ஒன்றுமே இல்லை, நம்ம எந்த கையில் சாப்பிடுவோம் எது கையில் சாப்பிடுவோம்னு முக்கியம் இல்லை, ஆனால் சாப்பிடணும் அவ்வளோதான், நான் கையை கழிட்டு உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. கையை கழிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பாடு செமையாக இருக்குது. அம்மா சாப்பாடு செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரைட்டு இந்த புகழ் எல்லாமே அந்த ஜீவா மடத்துக்கு தான் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து ஜீவாவுக்கு அனுப்புகிறாங்க. ஜீவா அந்த வீடியோவை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. மனோஜும் வீட்டம்மா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க பேசுறது பூரா ரெக்கார்டில் இருக்குது. அப்போ மனோஜுக்கும் முத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்காங்க. உடனே ஜீவா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து இந்த மனோஜ் ஃபோட்டோவை முத்து அனுப்பியிருக்காரு, மனோஜுக்கும் முத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி விசாரித்து எனக்கு சொல்லுவியா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நேரம் ஆகிடுச்சு, நாளைக்கு நான் உனக்கு தகவல் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலை ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. முத்து கையை பிடிச்சி அண்ணாமலை கொடுக்குறாரு. டேய் முத்து கலக்கிட்டடா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஏசி மண்டபத்தை ஃப்ரீயாக வாங்கி ஃபங்க்ஷனை நடத்தி வந்தவங்களுக்கு எல்லோரும் சாப்பாடம் போட்டு என்ன மிஞ்சின சாப்பாடை ரோட்டில் வந்து அன்னதானம் மாதிரி ரோட்டில் போகிறவங்க வரவங்களுக்கு கொடுத்து நல்லா அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணிட்டேன். கண்டிப்பாக பாரு அந்த பிள்ளைக்கு நான் சூப்பரான வேலை கிடைக்கும், நல்ல மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வருவாங்க, அந்த பிள்ளை எதிர்காலம் சூப்பராக இருக்கும்டா, உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, மூத்த மருமகன் டாப்பு தான் அப்படின்னு சொல்லுற அளவுக்கு இருக்குண்டா அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏதோ ஒரு வகையில் குருட்டடியில் அவங்களுக்கு இலவசமாக மண்டபம் கிடச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கும் கிடைச்சா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. மற்றவங்களுக்கும் கிடைச்சா செய்வாங்க, இவ்வளவு உள்மனதோடு நல்லா இருக்கணும்னு நினச்சி யாரும் செய்ய மாட்டாங்க. குழந்தையாளுக்கு யாரும் இப்படி செஞ்சுதாங்க நான் கேள்விப்பட்டதில்லை. உனக்கும் சித்தி மக்கள் இருக்க தான் செஞ்சாங்க, குழந்தையா படிக்க தான் செஞ்சாங்க, டிகிரி முடிக்க தான் செஞ்சாங்க, நான் பண்ணலையே, இல்லை வேறு யாரும் பண்ணி நம்ம போகலையே, நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம பையன் பண்ணியிருக்கான், இது எனக்கு பெருமையாக இருக்குது, வைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா சீதாவோட ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து ஆசீர்வதிச்சிங்களாப்பா, அது போக பாட்டியை மட்டும் கூட முடியல அப்படிங்கிறாங்க. டேய் திடீர்னு உடனே இதனோட ஃபங்க்ஷன் வச்சு அதனால் பாட்டியை கூட முடியல, ஒரு நாள் பாட்டியை வர சொல்லி சீதா வர சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரிதான் அப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சீதா வீட்டிலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. மாமா உங்களுக்கு நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஏமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து டிகிரி முடித்தது சாதாரணமாக வாழ்த்துக்கள்னு சொல்லி முடிச்சிருவேன்னு பார்த்தேன், இப்படி ஒரு மண்டபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ஒரு 100 பேருக்கு மேலே சாப்பாடை போட்டு அவ்வளோ வெறும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணது மாதிரி வச்சு என்னை ரொம்பவே பெருமைப்படுத்திங்கம்மா, நான் இந்த அளவுக்கு பெருமைப்படும் நினச்சி கூட பார்த்ததில்ல. எங்கள் அப்பா இருந்திருந்தா நான் எந்த அளவு சந்தோஷப்பட்டிருப்பனோ, நான் டிகிரி முடித்தேன்னு சொன்னால் எங்கள் அப்பா எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ அதே அளவுக்கு நீங்கள் சந்தோஷமும் பட்டு
எனக்கு ஒரு ஃபங்க்ஷனும் வச்சு என் மனசையும் குளிர வச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அம்மா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறாரு சத்யாவும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க, நான் நேரில் வரேன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களாங்க, இவன் கை காசு செலவு பண்ணி எல்லாம் பண்ணுறான், அவங்க வந்து நன்றி நன்றின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இவனுக்கு ஆயிரக்கணக்காக செலவாயிருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா 100 ரூபா காசு கூட செலவாகலை, இதான் உண்மை. மீனா வீட்டிலேயே மிச்சர் அரிச்சிட்டா, காஃபி போட்டா. ஏன்னா கிளாஸ் வாங்க போனேன், அங்கே செல்வத்தோட தம்பி ஒருத்தன் கடை வச்சுருக்கான். எவ்வளவோ பண்ணியிருக்கீங்கண்ணே, கிளாஸ் தரேன்னு சொல்லிட்டான், ஃப்ரீயாக தந்துட்டான். மண்டபம் ஃப்ரீ, வீடியோகிராஃபர் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. சரியா, ஒன்றே ஒன்று மட்டும் காலியாக இருக்குது, என் செல்ஃபோனில் சார்ஜர். ஏன்னா அந்த மண்டபத்தை தந்தவங்க வந்து எனக்கு இந்த ஃபோட்டோவும் வீடியோ மட்டும் அனுப்பிவிடுங்க, உங்கள் ஃபங்க்ஷன் மட்டும் சொன்னாங்க. இதுதான் ஃபீஸு, வேறு ஒன்றுமே கிடையாது. அதையும் இப்போ சார்ஜர் போட்டு சரி பண்ணிடுவேன், இவ்வளோதான். என்ன பெட்ரோலுக்கு வந்து காருக்கு பெட்ரோல் வந்து 100 200 போயிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் குழந்தைகளுக்காக 200 செலவு பண்ண மாட்டேன்னா. அவளுக்கு போட்ட மாலை எல்லாமே மீனா கட்டினது. அவங்க அம்மாவை கட்ட விடலை, ஏன்னா வந்து அவளுக்கு பாராட்டும் போது அவங்க கடையிலேருந்து அவனை நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அந்த பூக்காரங்களாக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்க உறவுகளாக இருக்கட்டும், எல்லோரும் நல்ல மனசோட வாழ்த்துனாங்க என் குழந்தையால். அவள் வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி வராரு, டேய் சாப்பாட்டிலேருந்து எல்லாம் கலக்கிட்டேன், ஆனால் சீதாவுடைய ஒரு ஃபங்க்ஷனை இப்படி பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. உடனே சூப்பராக பண்ணீங்க முத்து, பிரியாணி வேறு லெவலு. அவங்க அந்த மாஸ்டர் யாருன்னு கேளுங்க, ரவியோட சூப்பராக சமைக்கார் அப்படிங்க. என்ன என் பிரியாணி தான் சூப்பருங்க இப்போ அங்கே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே ரவி மட்டன் பிரியாணி செமையாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மட்டன் பிரியாணி கொஞ்சம் மிஞ்சினது, ஏன்னா ஒரு 10 சாப்பாடாக எடுத்து கொண்டு வீட்டில் வச்சுருக்கோம். இப்போ நைட்டு நம்ம வேறு யாரும் வயிறு பசினா சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. முத்து கொண்டு வந்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் சுருதி இருக்குது, நைட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொன்னால் விஜயா வாயை பழக்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, விஜயா 10 ஆளுக்கு சாப்பாடு கொண்டு வந்துருக்காங்களாம், அவன் 10 ஆளுக்கு இருக்காதா, சாப்பாடு இருக்கும், கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. எப்பா அம்மாவுக்கு மனோஜும் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு சவுண்டு கட்டுது, என்னடா பிரியாணி இருக்கா அப்படிங்கிறாங்க. டேய் முதல்ல பல்ல கட்டினி அப்படிங்க, உன்னால் 8000 நட்டண்டா அப்படிங்கிறாங்க. நட்டாக இருக்கட்டும், அதான் வந்து சாப்பிட்டியே, நட்டத்துக்கு பதில் ஈக்குவல் பண்ணிட்டியே அப்படிங்கிறாங்க. அவன் பிரியாணி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு டிஃபனில் எடுத்து வச்சுரு, முடிஞ்சிடாமல் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வராங்க. மனோஜ் உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் ஒன்றுமே இருக்காதா அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் முத்து வந்து அந்த ஃபங்க்ஷனில் உங்களை அவ்வளோ அசிங்கப்படுத்தி, உங்கள் முன்னம்பலில் வந்து கலத்தது மாதிரி கலத்தி உங்களை அசிங்கப்படுத்தி எல்லாம் பண்ணிவிட்டு, அந்த சீத்தா காலில் உழ வச்சு இவ்வளவும் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்க வச்சுட்டு நீங்களாம் பண்ணும் போதும் நீங்கள் அசிங்கப்படாமல் நீங்கள் அந்த சாப்பிடணும்னு சொல்லி அங்கே போகிறீங்க. மறுபடியும் எனக்கு பிரியாணி முடிஞ்சிடக்கூடாது, டிஃபனில் எடுத்து வைங்கன்னு சொல்கிறீங்க. நீங்களாம் என்ன ஜென்மம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பார்லரம்மா உங்கள் அசிங்கமானலாம் இருக்கட்டும், நாளைக்கு நீங்கள் சொன்னால் 1 மாதம் முடியுது, நாளைக்கு 50,000 அப்பாவுக்கு கொடுக்கணும், ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா? ஒன்று பணமாக தரீங்களா இல்லை செக்காக தரீங்களா? செக்காக தந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் பேங்கில் போட்டு கலெக்ஷன் பண்ணணும், பணமாக தந்தீங்கன்னா எங்கள் அப்பா அக்கௌண்ட்டில் போடணும், எப்படி தரீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஒரு பதிலுமே சொல்லாமல் ரூம் பார்த்து போகிறாங்க. அம்மா பார்லரம்மா இன்றைக்கி ஒரு நாள் டயத்தை எடுத்துக்கோங்க, நாளைக்கு காலையில் எதுவும் உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆகிரும், காலையிலேருந்து நைட்டு 8 மணிக்குள்ளே நீங்கள் தர பாருங்கள், அப்படி தரலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேறு வைத்தியம் செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு சரியான கடுப்பாக இருக்குது. பாருங்கள் மனோஜ், நீங்கள் சாப்பாடு விஷயமா கேட்க போனீங்க, முத்து இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் தான் சாப்பிட்டா பேசிகிட்டு இருக்கோம்ல, பிரியாணி கிடைக்கிற நேரத்தில் நீ என் கெடுக்க மாதிரி வந்த அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு திங்கணும் தூங்கணும் அதானே, இது மட்டும் தானே உங்களுக்கு வேலை, மற்றபடி 4 பேர் நம்மளை மதிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறது என்னமே இல்லை மனோஜ் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பாரு ரோகிணி, முதல்ல சாப்பாடு தான் முக்கியம், எப்படி சாப்பாடு தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆளாக வருவேன், இதை விட சூப்பர் பிரியாணி வச்சு நான் வந்து பாராட்டு விழாவே வைப்பேன், பெரிய அளவில் நான் உயர்ந்துட்டேன், எல்லோரும் வந்து நீ பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசுறதுக்கு வேணால் சூப்பராக இருக்கும் மனோஜ், ஒரு நாள் நீங்கள் பெரிய ஆளாக வரப்போகிறதில்ல, இப்போ 50,000 நாளைக்கு கொடுக்கணும், அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ தானே பரட்டி தரேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் வந்து 10 பைசா வட்டிக்கு வாங்கியிருக்கேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏன் நீ வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. வாங்கலைன்னா எப்படி கொடுப்பீங்க, வாங்கி வச்சுருக்கேன், நாளைக்கு காலையில் கொடுக்கணும், நம்ம 10 நாள் அதை கொடுக்கலன்னா வீட்டு தேடி வந்து நிற்பாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி உனக்கு தான் பார்லர் சூப்பராக ஓடுது, ஒரு நாளைக்கு 20,000 30,000 வருமானம் வருதுங்க, 2 நாள் 3 நாள் வருமானம் தானே, அதை கொடுக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள் நான் இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறேன், நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து 3 மாதம் ஆயிடுச்சு, நீ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷங்கிட்ட ஆகுது, இன்னும் நான் பிஸ்னஸ் இப்போ தான் ஆரம்பிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த லாபத்தை அப்புறம் என்ன செய்கிறேன், அப்போ அதை வேற எங்கேயும் ஒதுக்குறியா, உன் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறியா அப்படிங்கிறாங்க. மனோஜ் என் அக்கௌண்ட்டை எடுத்து பாருங்கள், 0 பேலன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ உன் பணம் என்ன தான் ஆச்சு, உன் ஃப்ரெண்டு வரால வித்தியா அவட்ட எல்லாத்தையுமே கொடுத்து காலி பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. நான் யார்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ கொடுக்க மாட்டேன், பேங்கில் அவள் கடன் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் எதை தூக்கி எதில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, அந்த பேங்க்கு லோன் வாங்கினி அதை கட்டிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அதை கட்டணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதை கட்டணும், இப்படி ஒவ்வொரு பக்கமாக இப்போ வாங்கி வச்சுருக்கேன், எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசாதீங்க, நீங்கள் கொடுக்குற 50,000 ரூபாய்க்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சரியா,
அதனால் வாயை மூடிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ 1,00,000 வட்டிக்கான ஞாபகம் இருக்கா? அதை நீ வட்டியே தரல தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆஹா, நம்ம 1,00,000 வாங்கி தினேஷ்ட்டு கொடுத்தோமே, மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ், இதை பற்றி எதுவும் நினைக்காதங்க, விடுங்க மனோஜ், நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. இல்லை ரோகிணி, நீ சாப்பாடு விஷயத்தில் என்ன ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிற, முத்து தான் என்ன ஒரு மாதிரி பேசுவான், சாப்பாடுறாமான்னு சொல்லிட்டு நீனு அப்படியே பேசுகிற அப்படிங்கிறாங்க. மனோஜ், உங்களை வந்து அவர் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறார். அந்த சபையில் வந்து உங்கள் பல்லில் வந்து இடிக்கிறாரு, கை நீட்டுறாரு, பல் உடையுது, அதை போய் நீங்கள் கட்டுறீங்க, வேறு பல் கட்டுறீங்க. இப்போ தெத்து பல் மாதிரி இருக்கீங்க, முன்னாடி எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தீங்க, இப்போ எவ்வளோ அசிங்கமாக மாறி இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது. நீங்கள் சாதாரணமாக தான் சொன்னீங்க, அந்த மீனா தங்கச்சிக்கு அதை சொன்னால் பொறுக்க மாட்டாங்களோ அவங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோகிணி, நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆளாக வந்து நம்ம முன்னாடி யாருன்னு காமிக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், அவங்க முன்னாடி நம்ம இப்போவுமே பெரிய ஆள் தான். நீ அதுக்குள்ளே ஸ்டேட்டஸை நீ வச்சுக்கிட்டா நம்ம பெரிய ஆளாக இருப்போம், சரியா? நீ வந்து ரொம்ப இறங்கி போனேன்னா உன்னை மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே ரோகிணி இறங்கி போகிறேன், நான் ஏறி தான் போகிறேன், நான் தான் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்க, அதே ஃபங்க்ஷனை அந்த மேடையில் வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் வந்து முத்தப்பாரு சாதாரண டிரைவர், அவள் சாதாரண பூ கட்டுறா. அவள் தங்கச்சியோடைய ஒரு பட்டத்தில் வந்து பட்டமளிப்பு விழாவில் வந்து அதிக மார்க் எடுத்ததுக்காகவே அவள் வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன் வச்சு நடத்துகிறாங்க. இவ்வளோ பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க, 50 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க, கறி சாப்பாடு போடுறாங்க, சைவம் போடுறாங்க, மிஞ்சின சாப்பாடை ரோட்டில் அன்னதானம் போடுறாங்க, இவ்வளவு பேர்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆனால் நம்ம பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணோம், ஒரு ஆளுக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கல, இன்னொரு லாபம்னு நம்ம ஒன்றுத்தையும் காமிக்கலை. நீங்கள் வந்து இந்த வீட்டு நகையை விற்றுட்டு, இந்த மீனா நகையை விற்றுட்டு லாபம் கிடைச்சுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தீங்க, அதுலேயும் அசிங்கப்பட்டேன். இப்படி ஒவ்வொரு வகையிலும் அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு 50,000 ரூபா காலையிலே யார் கேட்குறது முன்னாடி என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நம்ம கொடுத்தா ஆகணுமா அப்படிங்கிறாங்க. மனோஜ், இவ்வளோ அசிங்கப்பட்டு உங்களுக்கு நீங்கள் திருந்தலையா? கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யணும் மனோஜ், விடிஞ்சோன்னா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. காலையிலே விடிஞ்சோன்னே, அப்பா அம்மா யார் வாங்க அப்படின்னு சொல்லி தோரணையாக கூப்பிடுதாரு. என்னடா எல்லார்ட்டையும் பிச்சை எடுத்து கொடுக்க போறியா அப்படிங்கிறாங்க. டே அதே பேசுகிறா, ஏன்டா எடுக்கணும் அப்படி, திருடிட்டு அப்படிங்கிறாங்க. ஏன்டா திருடணும், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என் பொண்டாட்டி பிஸ்னஸ் பண்ணுறா, எங்களுக்கு 50,000 மேட்ரா அப்படிங்கிறாங்க. ரொம்ப தோரணையாக நிற்கிறாங்க. ரோகிணி நிற்கிறாங்க. மனோஜ், இந்த பணத்தை உங்கள் அப்பாட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. எப்பா ஒரு நிமிஷம் இருங்க, இதை எண்ணி பார்த்துருவோம்பா, ஒரு வேளை டூப்ளிகேட்டு கூட தந்துருப்பான் அப்படிங்கிறாங்க. எண்ணி பாருங்கப்பா, சரியாக இருக்குது, வீட்டில் இதை வைக்காதப்பா, பத்திரமா இருக்கணும்னு நீ பேங்கில் உன் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பீரோவை பார்த்து போகிறாருப்பா, அந்த பீரோ சரியில்லை, அவன் அக்கௌண்ட் பாஸ்புக் விட்டாப்பா, அவன் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பீரோவில் போய் பேங்க் பாஸ்புக் வாங்கி நேராக பேங்கில் கொண்டு போட்டுருக்காரு. போட்டியாப்பா, பேங்கில் பணத்தை போட்டேன், இந்த பில்லை பிடிப்பா, இந்த பில்லையும் பத்திரமா இப்போ இல்லைன்னா இதையும் வாங்கிட்டு போயிடும் ஒருத்தையுமே அப்படிங்கிறாங்க. டேய், நான் கொடுத்த பணத்தை எதுக்கடா நான் திருட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் திருத்தம், அப்பா பணத்தை திருடிட்டு போனேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து மழுப்புத, சரியா? இதான் இப்போ 50 ரூபா கொடுத்துருக்க, மீதி 26,50,000 என்னைக்கு தருவேன் சொல்லு, அது போக என் பொண்டாட்டிக்கு 2 லட்சம் கொடுக்கும், அதே எப்போ தருவீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கே பாரு, மாதம் மறைஞ்சி தந்துட்டு அப்பா காசை விட்டுரு, மீனா நகைக்குள்ள 2 லட்சத்தை ஒரு மாதம் தரேன்னு, கிட்டத்தட்ட 12 நாள் ஆகிட்டு, நீ மீதி நாளில் எப்போ தருவியோ தரக்கூடிய வழியை பாரு அப்படிங்கிறாங்க. முத்து, நாங்கள் தந்துடுவோம், சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப பேசாதீங்க. அதே மாதிரி மனோஜை வந்து நீங்கள் சபையில் பேசுனதுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறாங்க. நான் மன்னிப்பு கேட்கணுமா, பேசுனது தவறு, சீதாவுக்கு நான் கழுத்தில் மாலை போட்டதுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்குறான். அப்போ எவ்வளோ திமுரு, அந்த பிள்ளை மனசு காதில் கேட்டுருந்துச்சுன்னா அந்த பிள்ளை மனசு என்ன பாடுபடும். அப்படியுமே காலில் விடுறான்னு 4 பூசை கொடுத்து அவங்கள வச்சுருக்கேன். அப்பேற்பட்ட இதில் வந்து நான் மன்னிப்பு கேட்கணுன்னா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எம்மா ரோகிணி, அவன் பண்ணது மிகப்பெரிய தவறு, முத்து இடத்துல நான் இருந்தால் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன், அவன் அந்த ஃபங்க்ஷன் நடந்ததுனால சாப்பிட்டா விட்டுட்டான், மொத்தத்தில் இது வந்து சரி கிடையாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரூம் பார்த்து போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ஜீவா வந்து ஃபோன் பண்ணிச்சு அவங்க ஃப்ரெண்ட்டை கேட்குறாங்க, முத்துக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம்னு விசாரிச்சியா அப்படிங்கிறாங்க. விசாரிச்சிட்டேன், முத்துவும் மனோஜ் வந்து கூட பிறந்த அண்ணந்தம்பியா, முத்து வந்து நல்ல உழைப்பாளியாம், கார் டிரைவரான், சரிங்களா? இப்போ 1 காருக்கு 2 கார் வாங்கிட்டானா, கல்யாணம் முடிஞ்சு ஒரு கஷ்டப்பட்ட வீட்டில் பொண்ணு கட்டியிருக்காரு. பொண்டாட்டி பேர் மீனா, பூ கட்டுறாங்க. பொண்ணு கட்டின வீட்டில் கஷ்டம், வாடகை வீட்டில் இருக்காங்க. ஆனால் மனோஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து மலேசியாவில் பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மலேசியாவில் எந்த இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. மலேசியாவில் எந்த இடத்துலன்னு தெரியல, நான் மலேசியாவில் உள்ள பணக்காரின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பார்லரில் வேலை பார்க்காங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நீ பணக்காரிங்கிற வேலை பார்க்குறேன்னு சொல்லி என்ன தான் தெரியல அப்படிங்கிறாங்க. சரி, அதை நான் ஒழுங்காக விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் சொன்னோம் விசாரிக்காங்க. விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, ரோகிணி வந்து பார்லர் ஓனர் கிடையாது, வேலை பார்க்காங்க, எல்லாமே பில்டப்பு. அந்த பிள்ளை மலேசியாவிலேருந்து வரல, எங்கேருந்து வரல,
அந்த பிள்ளைக்கு குமரிபாளையம் தான், ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அதெல்லாம் மறைச்சிட்டு தான் வந்து இந்த பிள்ளை வந்து கல்யாணத்தை முடிச்சிருக்கா. அப்படி முடிச்சது மட்டும் இல்லாமல் இதை சொல்லி நீ மறைச்சதெல்லாம் நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து நெருக்கடி பண்ணி இந்த பிள்ளைகிட்ட மாதம் 50,000 1,00,000 அவர் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் சமீபத்தில் ஜெயிலில் இருக்கார். இது வரைக்கும் விசாரிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ தகவலும் விசாரிச்சிட்டேன், இது ஆதாரப்பூர்வமாக எதுவும் வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. எல்லாமே வச்சுருக்கேன், இந்த மாதிரி எல்லோரும் பேசின ஆடியோ என்கிட்ட இருக்குது, அதை உனக்கு எல்லாம் சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இதை ஜீவா அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரோஹிணியை பற்றி எல்லா தகவலும் வருது, மனோஜை பற்றி எல்லா தகவலும் வருது. இதை வச்சுக்கிட்டு மனோஜுள்ள தகவலெல்லாம் வச்சுக்கிட்டு ரோஹிணி தகவலை மட்டும் அனுப்புகிறாங்க முத்துக்கு மேடம் என்னமோ அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரோஹிணியை பற்றி எல்லா தகவலும் வருது. ரோஹிணி எந்த ஊரில் பிறந்தவா, அவளுக்கு யாருக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சு, அவங்க பிறந்த பையன் பேர் என்ன பேர், அவங்க அம்மா யார், அவங்க வந்து எங்கே வந்து இருந்தாங்க, அது போக வந்து யார்கிட்ட வந்து பார்லர் வேலையை கற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி விஜயாவிட்ட அறிமுகமானாங்க, விஜயாட்ட வந்து எப்படி வீட்டு அடமானம் வச்சு பார்லர் வச்சாங்க, அந்த பார்லர் எந்த தேதியில் விற்றாங்க, அதுக்கப்புறம் எப்போ வேலை பார்த்தாங்க, மனோஜுக்கு எப்படி இந்த காசு வந்துச்சு, ஒரு கணவரை கட்டினது, மனோஜுக்கு எப்படி காசு வந்தது, எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக அனுப்புகிறாங்க. இதை பார்த்தா முத்துக்கு சரியான கோபமாகுது. உன்னை கோபமான என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீனா அதை பாரு அப்படிங்கிறாங்க. மீனா அதை பார்த்துட்டு என்னங்க இப்படி இருக்குது, ரோஹிணி இவ்வளோ தில்லாலங்கடி வேலை செஞ்சுருக்கான், அவங்க அண்ணனும் இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அந்த ஃப்ராடை வந்து எனக்கு அண்ணங்காத, அவன் இவ்வளோ வேலையும் பண்ணி வச்சுருக்கான், அவனுக்கு நம்ம கரெக்டான வைத்தியம் கொடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க மாதம் 50 ரூபா கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மாதம் 50 ரூபா இவன் எது கொடுக்கணும், எங்கள் அப்பா பணத்தை வச்சு இவன் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு 50 ரூபா கொடுப்பானா, எங்கள் அப்பாட்ட வந்து இவனை வேலை பார்க்க சொல்லு, மாதம் இவனுக்கு 20,000 ரூபா கொடுக்கலாம், ஏன்னா அதுவுமே ஒழுங்காக வேலை பார்த்தா கொடுக்கலான்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த ஆதாரம் மட்டும் போதுமா அப்படிங்கிறாங்க. மீனா இந்த ஆதாரம் மட்டுமே போதும், இது மட்டுமே போதும், சரி வா இது என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வெளில போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் வெளில போயிருக்கானா, சரி இருக்கட்டும், வரட்டும், இந்த கச்சேரி வச்சுக்கலாம், எனக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மீனாவுக்கு பயங்கர இதாக இருக்குது. முத்து வேறு பயங்கரமாக கோவப்படுவார். என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செல்வனன்னு ஃபோன் அடிக்காங்க. செல்வனை தயவு செய்து நீங்கள் வாங்கினேன் வீட்டுக்கு சாயந்தரம் அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என் வீட்டுக்காரர் தெரிஞ்சிருச்சு, எந்த அளவுக்கு கோவப்படுவார், எது கோவப்படுவார்னு தெரியாது, கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒன்றும் ஒரு ஃப்ரெண்டு வேணும், இல்லை பாட்டி வேணும் அப்படிங்கிறாங்க. எம்மாங்க பாரு, கேன்ஜுவில் கூட சில நேரம் மீறிடுவான், நான் பேசாமல் பாட்டியை கூப்பிட்டு வந்துடுறேன், அதான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. சூப்பர்ண்ணே அப்படிங்கிறாங்க. நேராக செல்வம் கிராமத்துக்கு போகிறாரு. பாட்டிகிட்ட பேசுகிறாங்க. பாட்டி ஒரு நிகழ்வாக முத்து உங்களை கூப்பிட்டு வர சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஏன் என் பேராண்டி வரலையா அப்படிங்கிறாங்க. அவனுக்கு ஒரு வேலையாயிட்டான் அப்படிங்கிறாங்க. அவன் 2 கார் வச்சுருக்காங்க, பெரிய ஓனர் ஆகிட்டான், வரலை, சரி வரேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வராங்க. இந்த சூழ்நிலையை வீட்டில் வந்து நாச்சியார் இறங்கணுன்னா விஷயம் கேட்குறாங்க. அத்தை என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் வரக்கூடாதா, என் பேரை முத்து என்ன வர சொன்னான் அப்படிங்கிறாங்க. முத்து வர சொன்னானா அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க. வாப்பா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, என்ன நீ கூப்பிட வர மாட்டியா, வீட்டில் இருக்க அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் உங்களை வரையே சொல்லலையே பாட்டி அப்படிங்கிறாங்க. செல்வம் தான் என்ன கூப்பிட்டு வந்தான் அப்படிங்கிறாங்க. செல்வம் நானாக சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சிஸ்டர் தான் சொன்னாங்க, கூப்பிட்டு வர சொன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த கதைக்கு தான் கூப்பிட்டு வர சொன்னாங்களா, நான் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் நல்லது தான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கூப்பிட்டு போகிறாங்க. இவன் என்ன அத்தை வந்து ரூமில் கூட்டி போகிறான், வேறு எதுவும் உயிலுக்கு எதுவும் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவை எட்டி காது வச்சு விட்டு கேட்குறாங்க. உடனே கதவை திறக்கிறாரு முத்து. ஒட்டுலாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் ஒட்டுலாம் கேட்கல, அத்தையே தனியாக கூப்பிட்டு வந்தே தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. என் மேலே ரொம்ப தான் பாசம், நீ அங்கே போ அப்படிங்கிறாங்க. ஹாலுக்கு போகிறாங்க. ரெண்டாம் சொல்லு அப்படிங்கிறாங்க. பாட்டி இந்த வீடியோலாம் பாரு பாட்டி அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்க தான் அந்த செல்வத்தை அனுப்பி வர சொன்னீங்களா 2 பேரும் அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கள் பாட்டி அப்படிங்கிறாங்க. பார்த்தோன்னா பாட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இவ்வளோ தில்லாலங்கடி வேடியை இந்த மனோஜும் ரோகிணி பண்ணி வச்சுருக்காங்களா, இவங்களை நான் ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹாலுக்கு வராங்க. நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.